பார்த்தத சொல்றேங்க. நம்புனா நம்புங்க, நம்பல என்ன? வாங்கம்மா வாங்க. உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. அப்பா நான் கரெக்டா வந்துட்டேன்ப்பா. இப்ப மணி 7:55 தான் ஆகுது. நீங்க 8 மணிக்கு தான் சாப்பிடணும்னு டாக்டர் சொல்லிருக்காரு. ஏம்மா, உனக்கு எப்ப பார்த்தாலும் என்ன பத்தி தான் கவலை, உன்னை பத்தி கவலையே இல்லை இல்லையா? ஆமா, நாம ஊரை விட்டு ஊர் வந்திருக்கோம். சேஞ்ச் ஆஃப் கிளைமேட். இந்த குளிர்ல இவ்வளவு நேரம் சுத்திட்டு வர்றியே? இல்லப்பா, இயற்கை காட்சிங்க ரொம்ப அழகா இருந்தது. உயரமான மலைங்க, பசுமையான மரங்க, சலசலக்கும் ஓடைங்க. கொஞ்ச நேரம் நான் என்னையே மறந்து உட்கார்ந்துட்டேன். அதுதாம்மா தப்பு. எந்த காரணத்தை கொண்டு தன்னை மறக்க கூடாது. நல்லா சொல்லுங்க. பெத்தவங்க வார்த்தை இந்த காலத்து பொண்ணுங்க காதுல விழுகிறதே இல்ல. கங்காணி என்னப்பா சொல்றாரு? கங்காணி உன்னை யாரு கூடவோ பார்த்தேன்னு சொல்றாருமா. பாத்துருப்பாருப்பா. அவரு ஒரு வழிகாட்டி. அவன் உங்க கைய பிடிச்சு அழைச்சுக்கிட்டு போனானே? ஆமாப்பா, பாத புதுசு, அதுலயும் சர்க்கிள் வேற. கை கொடுத்து உதவி செய்யறதுல என்னப்பா தப்பு? தப்பு தப்பு தப்பு. 2 பேரும் ஆடி பாடுனீங்க. எவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நானும் தூரத்துல நின்னு 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 என் காலு கூட செல்லரிச்சு போச்சு. அவ்வளவு நேரம் என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க? இல்ல என்னதான் நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்க? கருங்காலியை கருங்காலி ஒளிகாலி கருங்காலி 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 கருங்காலியை கருங்காலியை ஒளிகாலி ஒளிகாலி கருங்காலி கருங்காலி ஒளிகாலியை ஒளிகாலி 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 ஒளிமை ஏண்டா கத்திரிக்கை கருங்காலி கருங்காலி அதிகமா இருக்கு. இப்ப இருபது நல்லா இருக்கு. இப்ப ஜெட்ல கூட டிராவல் பண்ணலாம். ஹலோ, ஏன் அப்படியா? சரி, அப்பாவை எப்பவே வர சொல்றேன். அப்பா, எஸ்டேட் ஆபீஸ் முன்னால தொழிலாளிங்க கலவரம் பண்றாங்களா? உங்களை உடனே வர சொன்னாரு மேனேஜர். சரிம்மா, வரேன்னு சொல்லு. அப்பா எங்க போக கூடாதுமா? ஏன் டாக்டர், நீங்க தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொன்னீங்க அப்பா ஜெட்ல பறக்கலாம், ராக்கெட்ல போறாங்க. டாக்டர், உண்மை சொல்றதுல ஒரே ஒரு நன்மை என்னன்னா, என்ன சொன்னாங்கிறது ஞாபகம் வச்ச தேவையில்லை. பொண்ணுக்கு இவ்வளவு வரிவடியா இருக்க கூடாதுமா. நீயே போய் அந்த விவகாரம் தீர்த்து வச்சிருமா. போமா. நான் ரெடி. வேண்டாமா, அவங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. சொல்ற மாதிரி சொன்னா எல்லாரும் கேட்பாங்க. சரிம்மா, உன் இஷ்டம். போய் உங்க கோரிக்கைகளை என்னன்னு எங்கிட்ட சொல்லுங்க. அவங்களை ஏமா கேக்குறீங்க? எழுதி கொடுத்துருக்காங்க, நாங்க பாருங்க. தலைவர் எங்க? அந்த வாரல. வாங்க வாங்க வாங்க. அம்மா, இவர் தான் தலைவர். ஆனாரன்னா தெரியாத பசங்களுக்கெல்லாம் கத்து கொடுத்து அர்த்தால் வரைக்கும் கொண்டாந்துட்டார். அவங்களுக்கு எல்லாம் என்ன வேணுங்கிறது நீங்களே உங்க வாயால சொல்லுங்க. அப்படி ஒண்ணும் பெருசா இல்லைங்க. இந்த தொழிலாளிங்க வீட்டுல மேல தகரம் போட்டிருக்கிறாங்க, வெயில் தாங்க முடியலையா, அதனால அத ஓடாவோ இல்ல முடிஞ்சா கான்கிரீட்டாவோ மாத்தி கொடுத்தீங்கன்னா நல்லதுன்னு கேட்டுக்கிறாங்க, அவ்வளவுதான். வேற பாக்குறது என்னமோ வெயில்ல வீட்டுக்கு உள்ளார வேர்க்குதோ, புழுக்கம் தாங்க முடியலையோ. கங்காணி, நீங்க எந்த மாதிரி வீட்டுல இருக்கீங்க? நான் இருக்கிறது காங்கிரீட் வீடு தான். ஏன்? நான் கங்காணி. நான் இவங்களையெல்லாம் அவங்க எல்லாம் இங்க வேலை செய்யறதுனால தானே உங்களுக்கு இங்க வேலை. பெண் கொடுங்க. அவங்க எந்த மாதிரி வீடு கேக்குறாங்களோ அந்த மாதிரி கட்டி கொடுங்க. அடுத்தது என்ன? இந்த கேண்டீன் சாப்பாடு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சௌரியமா இருக்கான்னு நினைக்கிறேன். என்ன 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 சௌரிய குறைச்சல்? 5 பைசாவுக்கு டீ தாரான், 25 பைசாவுக்கு சாப்பாடு போடுறான். இதை விட என்ன பிரியாணியா போடுவான்? கான்ட்ராக்ட்காரன் கட்ட வேணா? யோ இருங்க. கான்ட்ராக்டர் யாரு? முனிசாமி. முனிசாமி யாரு? இவர மச்சான். ஆமா. அப்ப ஆளை மாத்திடு. அம்மா 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 ஆளை மாத்திராதீங்கம்மா. நான் கூட அங்கதான் சாப்பிடுறேன். வாய்க்கு ருசியா ரொம்ப நல்லா இருக்குது. வேணும்னே வந்து இப்படி பேசுறாங்க. ஓய், நீ காசு கொடுத்து சாப்பிடுறீரா? மச்சானாச்சே, ஓசிதான். ஓஹோ, ஓசில சாப்பிட குறை சொல்ல முடியாது இல்லையா? அதையும் நோட் பண்ணிக்கிறேன். அடுத்தது என்ன? அடுத்தது லாபத்துல ஏதோ கொஞ்சம் இவங்களுக்கு பங்கு. லாபம் ஏதப்பா, நஷ்டத்தில ஓடுது. நஷ்டம் ஏன் வருது? வேலை சரியா செய்யாதால. வேலை வாங்குறது யாரு? வேலை வாங்குறது
முதல்ல வேலை வாங்க தெரியாத உங்களை எடுத்து முதலாளி அம்மா முதலாளி அம்மா முதலாளி அம்மா ஏன்டா கத்துறீங்க? அதான் கொடுத்தாச்சடா, போங்கடா. இங்க பாரு, கங்காணி அடக்கு. அவர் என்ன திமிரிக்கிட்டா இருக்காரு? போங்கடா. முதலாளி அம்மா முதலாளி அம்மா முதலாளி அம்மா முதலாளி அம்மா நல்லா இருக்கா? வெரி குட், ரொம்ப நல்லா இருக்குது. ஆமா, நீ எப்படி வந்த? இப்படிதான். அப்படிதான் வந்தியா? யாரும் உன்னை பார்க்கல? பாத்தாங்களா? ஐயா, இந்த பக்கமா வர்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? ஆசை வெக்க மரியாதை. யாரு மேல ஆசை? போங்க, அது போட்டோம். என்ன பார்த்தா ஒரு தொழிலாளி மனைவி மாதிரி இல்ல? இல்ல. ஏன்? ஏன்னா முத்து போல பல்லு, முல்லைச்சிரிப்பு, ரோஜாப்பூ இதழு, ஆப்பிள் மாதிரி கண்ணம் இல்லையே. இங்க இருக்கிற தொழிலாளி பொம்பளைங்க யாருக்குமே இந்த மாதிரி இல்லையேன்னு சொன்ன. இந்த மாதிரி சாப்பாட்டை 10 நாளைக்கு சாப்பிட்டு இந்த மாதிரி வீட்டுல இருந்தா எல்லாம் சரியா போயிடும். எனக்கா சாப்பாடு கொண்டு வந்துருக்கிறியா? எங்க? ஐயோ, எனக்கு காலியா இருக்குதே. ஆமா, காலிதான். பின்ன மாமனார் வீட்டு சாப்பாடு உங்களுக்கு கொடுத்தா உங்களுக்கு என்ன மதிப்பு இருக்கும்? அதனால்தான் உங்க சாப்பாட்டை நான் சாப்பிட வந்தேன். ஓஹோ, இந்த சாப்பாடு உனக்கு ஒத்துக்காது. இது வேலைக்காரங்க சாப்பாடு. நீங்க சாப்பிடும்போது நான் சாப்பிட கூடாதா? அப்படிங்க. அப்பா சாப்பிடலாமா? ஆமாம்மா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னப்பா தயிர் சாதம்? தயிர் சாதம். உங்களுக்கு என்ன சமைக்கணும் நான் காலையிலேயே சொல்லிட்டு போயிருந்தேனே. பரவாயில்லம்மா, இது போதும் எனக்கு. உங்க உடம்புக்கு ஒத்துக்காது. உன் உடம்புக்கு எதெல்லாம் ஒத்துக்குமோ அதெல்லாம் என் உடம்புக்கு ஒத்துக்குமா? என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, பிள்ளைங்க சாப்பிடுறதுதான் பெற்றவங்க சாப்பிடுறோம். அப்பா, ராதா, எல்லா விஷயத்திலையும் உனக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிற மாதிரி இதுலயும் கொடுப்பேன். உனக்கு வரப்போற கணவன் உயர்ந்தவனா தாழ்ந்தவனான்னு பார்க்க விரும்பல, ஏழையா பணக்காரனான்னு கேட்க நினைக்கவே இல்லை. ஆனா நல்லவனா கெட்டவனான்னு மட்டும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். அவர் ரொம்ப நல்லவருப்பா. Are you sure? Yes, I'm sure. இல்லப்பா. எதுக்கா? எதுக்கு நான் கேக்குறேன்? ராஜினாமா எழுதி வச்சிருக்கிறேன். இதுல கையெழுத்த போட்டுட்டு சாவியை கொடுத்துட்டு இப்படித்தானே போ. ஓஹோ, ஏன் டிஸ்மிஸ் பண்ண பயமா இருக்குதோ? இந்தாப்பா, முதலாளி வர்ற வரைக்கும் நீ உள்ள போகக்கூடாது, வெளியில தான் நிக்கணும். யோ சைஃபர், முதலாளி வந்து என்ன செய்வாரு? வேலையை விட்டு நீக்குவார். இது பாரியா, இந்த வேலையை நம்பி நான் இல்ல, என்ன நம்பியும் இந்த வேலை இல்ல, தெரியுமில்ல? நீ இந்த வேலையை விட்டு போனா திருடித்தான் பொழைக்கணும். அப்படி நான் திருடித்தான் பிழைக்கணும்னு ஒரு நிலைமை ஏற்பட்டா ரகசியமா திருட மாட்டேன், பகிரங்கமா கொள்ளையடிப்பேன், கொலை செய்யவும் தயங்க. முதலாளி, முதலாளி பாத்தீங்களா, இவரை பத்தி நீங்க ராத்திரி சொன்னதெல்லாம் வச்சு திட்டு திட்டுன்னு திட்டேன். நான் திட்டு சொல்லலையே. நீங்க சொல்லல, ஆனா என் மனசு கேட்கலையே. முதலாளி, ஒரு சின்ன வேண்டுகோள். அன்னைக்கு இவர் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி என்ன ஒழியான்னு சொல்ல வச்சாரு. இன்னைக்கு நான் ஒரு கூட்டத்தை கூட்டி இவர் செஞ்ச அக்கிரமத்தெல்லாம் எடுத்து சொல்லி இவரை ஒழியான்னு சொல்ல வச்சாதான் என் மனசு ஆறும். கந்தசாமி, நீ நம்ம எஸ்டேட்ல ரொம்ப வருஷமா வேலை பாக்குற இல்ல? 3 தலைமுறையா இங்கதானுங்களே. ஐயோ பாவம், ரொம்ப ஆசைப்படுற. உன் ஆசை தான் கெடுப்பானு. எங்க சொல்லு பாக்கலாம். தொழிலாளி சேகர் ஒழிக, முதலாளி சேகர். முதலாளி இவரா? முதலாளி கந்தசாமி, எனக்கு பிறகு இந்த எஸ்டேட்டுக்கு யார் முதலாளியா வரப்போறதுன்னு உனக்கு நான் சொல்லியிருக்கேன்ல. சொன்னீங்க, உங்க மகளுக்கு வரப்போற மாப்பிள்ளைன்னு. முதலாளி, இவர் சிகப்பு குடி பச்சை குடி காட்ட தெரியாதேன்னு அபிப்பிராயப்பட்டேன். நீங்க இவரை டிஸ்மிஸ் பண்ணத்தான் வர்றீங்கன்னு நினைச்சு நான் கண்ணா பின்னான்னு பேசிட்டேன். சின்ன முதலாளி, சின்ன முதலாளி, நீங்களே என்ன மன்னிச்சிடறேன். பரவாயில்லையா? கந்தசாமி, மாப்பிள்ளை நாளைக்கு மெட்ராஸ் போகணும். ட்ரெயின்ல ஏர் கண்டிஷன் டிக்கெட் ஒன்று புக் பண்ணு. சரிங்க. என்னப்பா பேசாம இருக்கேன்? என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல சார். நான் பெரிய தப்பு செஞ்சுட்டேன்னு நினைச்சேன். அதை நீங்க இப்படி மன்னிப்பீங்க, எனக்கு இவ்வளவு மதிப்பு கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை சார். சேகர், ஆண்டவன் ஒரு ஆணையும் பண்ணையும் படைக்கும் போது இன்னாருக்கு இன்னாருன்னு முடிச்சு போட்டு தான் அனுப்புறான். என் மக உனக்கு மனைவியா இருந்தா மட்டும் போறாங்க. உங்க அம்மா அப்பாவுக்கு நல்ல மருமகளா இருக்கணும். உன்னோட கூட பிறந்த அக்கா தங்கைகளுக்கு நல்ல நாத்தியா இருக்கணும். மன்னிக்கணும் சார்.
எனக்கு அப்பா அம்மா அக்கா தங்க யாருமே கிடையாது. ஒரே ஒரு அண்ணன் மாத்திரம் இருக்கிறாரு. ஆனா அவருக்கு என்ன பிடிக்காது. மற்றவங்களை எப்போதும் நம்ம வழிக்கே இழுக்காம நாம அவங்க வழிக்கு கொஞ்சம் போயிட்டோம்னா எல்லாருக்கும் நம்மள பிடிக்கும். உங்க அண்ணன்கிட்டயும் சொல்லு, நான் ஒரு லெட்டர் தர்றேன், அதை கொண்டு போய் நம்ம மெட்ராஸ் ஆபீஸ் மேனேஜர்கிட்ட கொடு. நீ நம்ம வீட்லயும் தங்கிக்க. அங்க ராமையான்னு ஒரு வேலைக்காரன் இருக்கான், ரொம்ப நல்லவன், உனக்கு வேண்டி எல்லா வசதியும் பண்ணி தருவான். நல்லது. அப்போ நீ ஊருக்கு புறப்படுறதுக்கு ஏற்பாடு பண்ணு. என்னடா பாக்குற? கூடிய சீக்கிரம் உன் போட்டோ அதுல வரப்போகுது. ஏன் சார் இல்லைனா நானு ரொம்ப நல்லவன் சார். நடிக்காதடா, திருடனை எங்க இருந்தாலும் நாங்க புடிச்சிருவோம். இது நீங்க இல்ல. குட் மார்னிங் சார். ஓ உள்ள இந்த ரூமுக்குள்ளயா? என் பழைய ரூம் என்னங்காச்சு? ஏண்டா இது என்ன ஹோட்டல் நினைச்சிட்டு இருக்கியா? அங்க என்ன அட்டாச்டு பாத்ரூம் இருக்கும். போடா உள்ள. ஐடி சார் சௌக்கியமா? போன வாட்டி 10 மாசத்துக்கு முன்னால வந்திருந்தேன், அப்ப வீட்டுல மசக்கன்னு சொன்னீங்க. இப்ப எப்படி பையன் சௌக்கியமா? தாய் பொண்ணா? போடா உள்ள. ஏங்க எல்லாரும் சல்லு புள்ளுன்னு விடுறீங்க? சார் பரவாயில்ல, சாவி இல்லாம நான் திறப்பேன். அதிகார பூட்டு திறந்தாச்சு. அட பாவி, பிட் பாக்கெட்டு தான் அடிப்பேன்னு பார்த்தேன், பூட்டை வேற திறக்கிறியா? இங்கதான் சார் பூட்டை திறந்தேன், அங்கதான் பாக்கெட் அடிச்சேன். ஐயோ ஐயோ, போடாப்பா உள்ள நீ. சார் நீங்களா? உங்க பர்ஸ் அடிச்சதுக்காக நான் உள்ள வரேன் நியாயம்? பர்ஸ பறி கொடுத்து நீங்க எப்படி உள்ள வந்தீங்க? அதுக்குள்ள 56 ரூபாய் தாங்க இருந்தது. நான் காரணம் கூட அனுபவிக்கல. என் கூட்டாளிங்க அத்தனை பேரும் பங்கு போட்டுக்கிட்டாங்க. என் பர்ஸ பிக் பாக்கெட் பண்ணது நீதான் எனக்கு தெரியும்பா. அந்த பணம் பறிபோனதை பத்தி கூட எனக்கு அக்கறை இல்ல. ஆனா அதுக்குள்ள பேப்பர் இருந்துச்சே, பாத்தியா? பாத்தனே. எங்க அது? கிழிச்சு போட்டேன். கிழிச்சு போட்டியா? நான் எப்பவுமே தடயங்கள் வச்சுக்கிறது இல்ல, இருந்தாலும் மாட்டிக்கிட்டேன். ஐயோ, அதை படிச்சாவது பாத்தியா? எனக்கா படிக்க தெரியாது. தேர்ட் ஃபாரம் 3 வருஷம் படிச்சிருக்கிறேன். அவளுக்காகவே. யாருக்காக? அது முடிஞ்ச கதை. அதுக்காக 6 மாசம் வந்து போயாச்சு. சார் உங்களுக்கு என்னமா சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க? வெரி குட் கேரக்டர், வெரி குட் கான்டக்ட். ஐயோ, என் ஜென்மத்துல இந்த மாதிரி சர்டிபிகேட் பார்த்ததும் இல்ல, வாங்க போறதும் இல்ல. ஏன்பா என் வயத்தச்சல கொட்டிக்கிறேன்? அந்த பேப்பர்ல ஒரு முக்கியமான அட்ரஸ் இருந்துச்சு. அன்னைக்கு ராத்திரி ஆகப்பட்டவனை நடு ரோட்ல பார்த்த போது அந்த அட்ரஸை கேட்கறதுக்காகத்தான் உங்ககிட்ட வந்தேன். நீ உன் தப்புக்காக ஓடினே, நான் என் பொழப்புக்காக உன்னை துரத்த ஆரம்பிச்சேன். அப்ப அங்க வந்த போலீஸ்காரங்க அந்த பேங்கை கொள்ளையடிச்சுட்டு ஓடுற ஆசாமி நான் தான் நினைச்சு என்னை கைது பண்ணிட்டு வந்து இங்க அழைச்சிட்டாங்க. சார் நீங்க உள்ள வந்ததுக்கு காரணம் நான் தான் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இனிமே பிக் பாக்கெட் அடிக்கவே மாட்டேன் சார். உங்களை நானும் பார்த்தாச்சு. உலகத்துல உள்ள வர்றவன் அத்தனை பேரும் குத்தவாளி இல்ல, வெளியே இருக்கிறவன் அத்தனை பேரும் நிரபராதி இல்ல. ஷட் அப். ஐ வில் ஷட் அப். இன்ஸ்பெக்டர் சார், பேசாம எல்லாத்தையும் மறந்துட்டு தூங்குங்க சார். எனக்கு தூக்கம் வரல. தள்ளுங்க, நானாவது தூங்குறேன். நீ விரிச்ச வலை பெரிய வலை. மான் விழுந்துட்டுதா? அது கவரிமான், கொஞ்சம் லேட்டா தான் விழும். நானும் கோகிலாவும் இவங்க கிட்ட தான் டைபிஸ்டா இருந்தோம். ஓ, ஒரே பொண்ணு, பெரிய பணக்கார. பாத்துக்க. சார், டாக்டர் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கார். பாப்பா வந்துட்டியா? மணிய பாத்தியா? இப்பவே 1 மணி ஆயிடுச்சு. தினமும் பாதி ராத்திரி உங்க வீட்லயே தூங்கிடுறேன். நடு ராத்திரிக்கு அப்புறம் வீட்டுக்கு போனா என் பொண்டாட்டி என்னையே சந்தேகப்படுற. அதுவும் இந்த வயசுல. டாக்டர், இதுதான் அந்த வயசு. நான் கண்ணை மூடிட்டேன்னா எல்லாம் சரியா போயிடும். நூனும் அரம்பு இந்த மாதிரி பேசாதப்பா. இன்னைக்கும் நிறைய சாப்பிட்டுட்டியா? டாக்டர், the day starts with whiskey and ends with brandy. ஆமாம், உன் உடம்புல ரத்தம் ஓடல, பிராண்டி தான் ஓடும். கரெக்ட். எது கரெக்ட்? எது கரெக்ட்? லிவர் லீவ்ல போயிடுச்சு, கிட்னி காணோம், குடல் சல்லட மாதிரி ஆயிடுச்சு, பிளட் பிரஷர் தான் ரொம்ப ஜாஸ்தியா.
நோ டாக்டர் யூ ராங். பொய் சொல்லாதீங்க. நான் உண்மைதான்ப்பா சொல்றேன். நோ பொய். நீங்க தானே சொன்னீங்க என் உடம்புல ரத்தம் ஓடல, பிராண்டி தான் ஓடுதுன்னு. பின் எப்படி பிளட் பிரஷர் இருக்க முடியும்? பிராண்டி பிரஷர் தான் இருக்கும். நல்ல பிள்ளைப்பா. இந்த 27 வயசுலயே 72 வயசு உள்ளவனுக்கு வர வேண்டிய வியாதி எல்லாம் வந்தா. நோ மேட்டர். வயசை கேட்டு எல்லாரும் நான் சின்ன பையன் சொல்றாங்க. என் வியாதியை கேட்டாது நான் பெரிய மனுஷன் நினைச்சுக்கிட்டுமே. அசோக், இனிமேலும் நீ இந்த குடிக்கிறத நிறுத்தாம இருந்தீனா எந்த நிமிஷத்துல உன் உயிருக்கு ஆபத்து வரும்னு என்னால சொல்ல முடியாதப்பா. டாக்டர் டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு கூட எனக்கு மூட் இல்ல டாக்டர். நாளைக்கு நான் அமெரிக்காவுக்கு போறேன்ப்பா. ஓ, கங்க்ராச்சுலேஷன்ஸ் டாக்டர். விஷ் யூ போன் வயாஜ் அண்ட் பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ தேங்க்யூ. நான் திரும்பி வரும்பொழுது உன்னை ஒரு புது மனுஷனா பார்க்க ஆசைப்படுறேன். ஓ எஸ். பணத்தால தேக ஆரோக்கியத்தை தேடவும் செய்யலாம், அழிக்கவும் செய்யலாம். ஹெல்த் இஸ் வெல்த். காட் பிளஸ் யூ. தேங்க் யூ டாக்டர். தேங்க் யூ. டப்பா சார் நீ போகலாம். ஏன் சார்? உன்னை எப்போ பிடிக்கணும்னு எங்களுக்கு தெரியும். சீக்கிரம் திறந்து விட சொல்லுங்க சார். இன்னைக்கு 63. மிஸ்டர் தியாகராஜன் இருக்கிறாரா? இருக்காங்க. ஐயா, யாரோ வந்திருக்காங்க. யாரோ எவரோன்னு ஏப்பா சொல்றேன்? ரொம்ப வேண்டியவர் வந்திருக்காருன்னு சொல்லு. அம்மா, இவங்க ஐயாவுக்கு ரொம்ப வேண்டியவங்கன்னு சொன்னதை கேட்டேன். அப்பா ஆபீஸ் வேலையா உள்ள இருக்காங்க. உட்கார வச்சுட்டு காஃபி கொண்டு வந்து கொடு. நோ நோ நோ, நான் காபி சாப்பிடுற பழக்கம் இல்ல. தண்ணி போதும். தண்ணி கொண்டு வந்து கொடு. பச்சை தண்ணி கொண்டு வரேன். கொண்டு வரேன். என்ன ராதா, வீடு தேடி வந்திருக்கிறேன், வாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது? வந்துட்டதுக்கு அப்புறம் அந்த வார்த்தை தேவையில்லைன்னு நினைச்சிட்டேன். I see. உட்காருங்க மிஸ்டர். Thank you. அப்பா வந்து Just a minute. ராதா, நீ படிச்ச பொண்ணுன்னு கேள்விப்பட்டேன். வீட்டுக்கு வந்து விருந்தாளிய உட்கார சொல்லிட்டு போறது நல்லா இருக்கா? மரியாதைக்கு 2 வார்த்தையாவது பேச வேண்டாமா? நிறைய பேசலாம். விஷயம் வேணுமே. ஆமா. சாரி மிஸ் அசோக், கொஞ்சம் முக்கியமான வேலையா இருந்தது. பரவாயில்லைங்க. ஐயா தண்ணி. என்ன ராமையா வெறும் தண்ணி கொண்டு கொடுக்குறேன்? கேட்டா தானே கொடுக்க முடியும். கேட்கறதெல்லாம் கிடைக்குமா? கேட்கறத பொறுத்து. ராதா, முக்கியமான பேப்பர்லாம் அப்படி இப்படி வச்சுட்டு வந்துட்டேன். அதை கொஞ்சம் எடுத்து வாங்க உட்கார். இருக்கட்டும். நீங்க பல தடவை வர்றேன்னு போன் பண்ணிட்டு அப்புறம் வரவே இல்லை. ஆமாங்க, அதனாலதான் இந்த தடவை போன் பண்ணாமலே வந்துட்டேன். வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம்னு வந்தேன். ஒருவேளை அது உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க சொல்லுங்க. வந்துங்க, என் தம்பியினால என் மனசு, உங்க மனசு, இன்னும் சொல்ல போனா குறிப்பா உங்க மக மனசு எல்லாமே வேதனை அடைஞ்சு போயிருக்கு. இப்ப நான் சொல்ல போறது அதுக்கெல்லாம் ஒரு பிராச்சித்தமா கூட நீங்க எடுத்துக்கலாம். சரி, நீங்க விஷயத்தை சொல்லுங்க. அது வந்துங்க, அது சுத்தி வளைச்சு பேசுவானே, நேரவே வந்துடுறேன். கரெக்ட். என் வீட்டுல விளக்கேத்தி வைக்க ஒரு லட்சுமி தேவை. அது உங்க மகளை தவிர வேற யாருமே இருக்க கூடாதுங்கிறது என்னுடைய பிரார்த்தனை. அப்படியா? இத நானே வந்து கேட்கறது அவ்வளவு முறையில தான். இருந்தாலும் வேற வழி இல்லைங்க. என்ன, நான் ஒரு அனாதை. எனக்கு சொந்த பந்தம்னு யாருமே கிடையாது. ஆஹா, இனிமே அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் என்ன மனசுல நினைச்சிட்டு இருந்தனோ அதைத்தான் நீங்க வெளிப்படையா சொல்லிருக்கீங்க. ஆனா இப்ப என் மக கொஞ்சம் குழப்பத்துல இருக்கா. அது தெளியட்டும், முடிச்சிருவோம். அப்பா, அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஏமா போற? நீங்க ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. நான் எதுக்கு? ஏதோ என்னங்க, எல்லாம் உங்களை பத்தி தான் பேச்சு. நான் இல்லாதப்ப என்ன பத்தி பேசிருக்கீங்க. எனக்கு பிடிக்காத விஷயம் ஒண்ணும் பேசலையே. நோ 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 சார், உங்க பொண்ணு ரொம்ப கெட்டிக்காரி. 4 வார்த்தை பேசினாலும் 400% படிச்ச எஃபெக்ட் இருக்கு. அப்ப நான் போயிட்டு வரேன். புதுசா வந்து வெறும் பச்சை தண்ணி குடிச்சிட்டு போறீங்க. நோ நோ நோ, இனிமே பழசுதானுங்களே, அதான் ஒரு தடவை வந்துட்டேனே. இனிமே ஒவ்வொரு நாள் இங்க வந்து இருக்கிறத ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுட்டு போறேன். வெரி குட். பேங்க் கொள்ளை வழக்கில் கைது செய்யப்பட்ட சேகர் தப்பி ஓடிவிட்டார். காவலாளிகளை ஏமாற்றி விட்டு ஓடியிருக்கிறார்.
நகரெங்கும் போலீஸ் தேடுகிறது. கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு தகுந்த சன்மானம் வழங்கப்படும். அவனை சுற்றி ஒரு சதிக்கூட்டமே வேலை செய்கிறது. சந்தேகப்படுபவர்களை கைது செய்ய பிரதம அதிகாரி உத்தரவிட்டிருக்கிறார். அன்புள்ள ராதாவுக்கு நான் ஒன்றை விரும்புவதில்லை. விரும்பிவிட்டால் அதை அடையாமல் இருந்தது. உன் தந்தையை வாட்டி வதைக்கும் வேதனை என்னவென்று எனக்குத்தான் தெரியும். தொல்லை தரும் தீயவனையும் தெரியும். என்னை மணக்க இசைந்தால் உன் தந்தைக்கு நிம்மதியை கொடுக்க என்னால் முடியும். நாகப்பா, நாகப்பா, கூப்பிட்டீங்களா சார்? இந்த லெட்டரை போஸ்ட் பண்ண ஏற்பாடு பண்ணிடு. அண்ணா, யாரு? நான் தானே சேகர். நீயா? நீ எதுக்காக என்ன தடுத்தானா வந்தேன்? என்ன காப்பாத்தண்ணா. கைதிக்கு கருணை காட்டுறது கடுமையான குற்றம். உன்னை காப்பாத்தினா நீ இருந்த இடத்துக்கு நான் போக வேண்டி வரும். அண்ணா, நான் செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அடைஞ்சிருக்கேன். நான் நிரபராதி நிரூபிக்கத்தான் தப்பி ஓடி வந்தேன். நிரபராதி நீ சொல்ற, நான் எப்படி ஒத்துக்க முடியும்? போயிடு. சரி, போயிடு. தயவு செய்து எனக்கு கொஞ்சம் பணம் கொடு. உனக்கு உதவி செய்துட்டு உபத்திரவத்தில் மாட்டிக்க நான் விரும்பல. அண்ணா, நாம ஒரு கருவில பிறந்தவங்க, ஒரே மடியில வளர்ந்தவங்க. ரத்த பாசத்தை நினைச்சாவது எனக்கு இந்த உதவியை செய்யுங்கண்ணா. கொண்டாந்து கொடுக்குறேன். இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன்னா. குட் மார்னிங் சார். நடந்ததுக்கெல்லாம் நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஐ எம் வெரி சாரி. உங்களை தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு தான் இருந்தேன். இந்த பேப்பர்ஸ்ல உங்க கையெழுத்து போட்டு எனக்கு அர்ஜென்ட்டா அனுப்பணும். பேங்க்ல இருந்து பணம் வேற எடுக்கணும். அதுக்காக தான். That's all right. என்ன சார்? ஒண்ணு இல்ல, நேத்து ராத்திரி கையில ரொம்ப பலமா அடிபட்டுடுச்சு. ஐ கான்ட் சைன். கையெழுத்து போட முடியாது. அதனால கை சரியாற வரைக்கும் இனிமே அவர் இடது கையால தான் கையெழுத்து போடுவாருன்னு பேங்க்குக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துரு. மாதிரி கையெழுத்து வந்து வாங்கிட்டு போச்சு. ஓகே? ஓகே சார். சார், வீட்டு செலவுக்கு பணம் வேணுங்க. என்ன வேணும்? சாவியா? எஸ். இங்க தானே இருக்கும். ரொம்ப குழப்பமா இருக்குங்க போல இருக்கு. இந்தங்க. பணத்தை நீயே எடுத்து கொடுத்துரு, அப்புறம் நீ போகலாம். ஆபீஸ்க்கா சார்? ஓகே சார். ஹலோ, அசோகா பேசுறது? எஸ், அசோக் தான் பேசுறேன். நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். அன்கான்சியஸா இருந்த உங்க பிரதர் பாடி ஆஸ்பத்திரியில காணாம போயிடு. வாட்? அவருடைய கொள்ள கூட்டம் தான் கொண்டு போயிருப்பாங்கன்னு சந்தேகப்படுறோம். எதுக்கும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. I see. I see. I see. என்று முன் அசோக்.
அன்புள்ள ராதாவுக்கு நான் ஒன்றை விரும்புவதில்லை. விரும்பிவிட்டால் அதை அடையாமல் இருந்ததில்லை. உன் தந்தையை வாட்டி வதைக்கும் வேதனை என்னவென்று எனக்குத்தான் தெரியும். தொல்லை தரும் தீயவனையும் தெரியும். என்னை மணக்க இசைந்தால் உன் தந்தைக்கு நிம்மதியை கொடுக்க என்னால் முடியும். முட்டாள். கண்மணி ராதா, நான் உன்னை பிரிந்து வந்ததிலிருந்து என் வாழ்வில் எத்தனையோ மாற்றங்கள். நீயும் உன் தந்தையும் என்னை மிக மிக இழிவாக எண்ணும் அளவிற்கு சந்தர்ப்பங்கள் சரி செய்து விட்டன. உண்மை என்னவென்றால் ராதா, ராதான்னு யாரோ உங்களை பார்க்க வந்திருக்காங்க சார். ராதா வர சொல்லு. சரி. என்னையே கடத்திக்கிட்டு போயிட்டுதா ராதா நினைச்சுக்கிட்டு இருப்பா. இப்ப என்னை இங்க பார்த்தா ரொம்ப ஆச்சரியப்படுவா. மிஸ்டர் அசோக், இந்தாங்க உங்க கடிதம். ஆதிக்கு காதல் பிறந்தா கூச்சல் போடுவானா? கவிஞனுக்கு காதல் பிறந்தா கவிதை எழுதுவானா? முட்டாளுக்கு காதல் பிறந்தா இப்படித்தான் கடிதம் எழுதுவான்னு நிரூபிச்சிட்டீங்க. பொய்ய எழுதி என்ன ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா? விலை கொடுத்து என்ன வேணாலும் வாங்கிடலாம். ஆனா ஒரு பொண்ணோட மனசை மட்டும் வாங்க முடியாது. போதும், உங்களையும் தெரியும், உங்க தம்பியும் தெரியும். எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க இன்ஸ்பெக்டர். என்ன விஷயம்? சேட் நியூஸ். காணாம போன உங்க பிரதர் பாடிய சின்ன பண்ணப்படுத்தி ஆத்தோரமா புதைச்சிருக்காங்க சார். இந்த பயங்கர நிகழ்ச்சியில இருந்து உங்க தம்பி ஒரு பெரிய கேங் நடத்துறாருன்னு தெரியுது. எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்னும் புலப்படாம இருக்கிற பல கொலைகள் கொள்ளைகள் கூட உங்க பிரதரை சேர்ந்த சதி கூட்டம் தான் செய்திருக்கணும்னு நினைக்க வேண்டியிருக்கு. சேகரை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச சில உண்மைகளை சொன்னா ரொம்ப சௌகரியமா இருக்கு சார். சேகரை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது இன்ஸ்பெக்டர். அந்த கூட்டம் உங்களுக்கு ஆபத்து விளைவிக்க முயற்சி செய்யும். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. வரேன் சார். ராதா, ராதா. என்றும் உன் அசோக். ஆண்டவனே, நெருப்புக்கு பயந்து தண்ணீர்ல குதிச்சவன் கதி மாதிரி ஆயிடுச்சு. இந்த பணமும் பகட்டு எனக்கு வேண்டாம். இதையெல்லாம் நீதான் கொடுத்த. நீதான் என்னை காப்பாத்தன ஆண்டவனே. ஹலோ. இப்ப நான் யாரையும் பார்க்க முடியாதுன்னு சொல்லிடு. சரி சார். இப்ப பாஸ் உங்களை பார்க்க முடியாதான்? அப்படியா? ஹலோ. ஓ மிஸ்டர் தியாகராஜனா? நான் வரணுமா? கண்டிப்பா வரணுமா சார்? ஆல்ரைட் வர்றேன் வர்றேன். ஐயா, என்னையா மறுபடியும் அந்த ஓலை வந்துருச்சா? ஐயா தைரியமா இருங்க ஐயா. நம்ம பக்கம் நியாயம் இருக்கிற போது எதுக்கையா பயப்படணும்? அப்பா, என்னப்பா உடம்புக்கு? ஒண்ணும் இல்லம்மா, லேசா நெஞ்சு வலி. டாக்டர் வந்தா சரியா போடும். டாக்டர் வந்தா இந்த வலி நீங்காதம்மா. இந்த கடிதம் வராம இருந்தா நீங்க மன்னிச்சுங்க ஐயா. ஐயா, பெத்த மகள்கிட்ட எத்தனை நாளைக்கு இதை மறைக்க முடியும் ஐயா? கடிதமா? யாருப்பா எழுதுற? ஒரு சண்டாள விரோதி. அப்பாவுக்கு கூடவா விரோதிங்க இருக்காங்க? நேத்து வரைக்கும் நண்பனா இருந்தவன் தான் அம்மா இன்னைக்கு இருக்கிற விரோதி. ராமையா, நீ சும்மா இருக்க மாட்டியா? அப்பா,
என்கிட்ட நீங்க எதையோ மறைக்கிறீங்க. பெத்தவங்க கிட்ட பிள்ளைங்க பயப்படலாம், பிள்ளைங்க கிட்ட பெத்தவங்க எதுக்காக பயப்படணும்? சின்னம்மா, இதெல்லாம் தற்கா சமாச்சாரம். ஐயா செய்யாத தப்ப வச்சு ஒருத்த மிரட்டான். அவன் கேட்கறத கொடுக்கலன்னா ஐயாவை மாட்டி வச்சிடும். ஏன் ஜெயிலு கூட போக முடியாது செஞ்சிடுவாம்மா. என்னப்பா அது? என்கிட்ட சொல்லதுனால உங்க மனசு வேதனைப்படுன்னு சொல்லாதீங்க. ஆனா என்னன்னு தெரியற வரைக்கும் என்னால நிம்மதியாவே இருக்க முடியாது. இல்லம்மா, சொல்றேன். நான் முன்ன சர்க்கார்ல இன்ஜினியரா இருந்தப்போ என்கிட்ட ஒரு டைப்பிஸ்ட் இருந்தான். நான் அவனை ரொம்ப நல்லவன்னு நம்பி இருந்தேன். அந்த நம்பிக்கையில அவன் கொடுக்குற லெட்டரையெல்லாம் நான் படிச்சு பார்க்காமலே கூட கையெழுத்து போட்டுருவோம்மா. கையெழுத்து போட்ட பேப்பருங்க அவங்கிட்டே இருக்காப்பா? நான் சம்பாதிச்ச நல்ல பேரை நாசமாக்குற அளவுக்கு பொய் தஸ்தாவேஜ் தயாரிச்சு என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டாம்மா. நம்ம தலையெழுத்தைய மாத்திட முடியும். இதுக்கு நீங்க பயப்படவே வேண்டாமே. அந்த லெட்டர் கொடுங்க, அதுக்கு என்ன செய்யணுமோ அதை நானே செய்யறேன். உன்னால ஒண்ணும் செய்ய முடியாதும்மா. ஆரம்பம்னு வந்துட்டா அதுக்கு ஒரு முடிவு வந்துதான் செய்யணும். நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துங்க, நான் பாத்துக்கிறேன். ஒன்னா கேட்க மாட்டேங்கிறியம்மா. அப்பாவை கூட்டிட்டு போ. நல்லதம்மா. அதே அம்பளம், அதே மாதிரி கடிதம். இதையும் அசோக் தான் எழுதிருக்கணும். சார், சார் வாங்க ஐயா. ஐயா உள்ளே இருக்காரு, வாங்க போகலாம். ஐயா வந்திருக்காங்க. என்னங்க இது? ஏன் ஒரு மாதிரியா இருக்கிறீங்க? உங்களுக்கு என்ன உடம்புக்கு? உடம்பு ஒண்ணும் இல்ல, மனசுதான் சரியில்லை. என்னங்க இது? இந்த வயசுல மனசை போட்டு இப்படி அலட்டிக்கலாமா? நிம்மதியா இருங்க, எல்லாம் சரியா போயிடும். மிஸ்டர், அப்பா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம், நாம பேசலாம். வாங்க. கொஞ்ச நேரம் தூங்க, நான் வர்றேன். அந்த பிஸ்கட் பேக் கொடுங்க. எது வேணுங்க? போதும். என்னங்க? கொஞ்சம் இருங்க. நீ குடியா, ஒரு பாண்டா குடு, ஒரு புகவாலா குடு, ஆரஞ்சு குடு, சோடா குடு. எல்லாத்தையும் தனியா தரவா, தலைக்கு கொடுக்கவா? நீ எப்படி வேணா குடியா. பெரிய குடிச்சிடாத. பரவாயில்லையே, 30 ரூபாய் வச்சிருக்காரு. ஆமா, அட்ரஸ் காணும், எங்க போய் கொடுக்கறது? கரெக்டா? கரெக்ட். ஆமா, இந்த வேலையை என்ன விட நல்லா பண்றீங்களே, உங்களுக்கு யாரு வாத்தியாரு? ஷட் அப். அன்னைக்கு என்னமோ பெரிய யோக்கியமா பேசுறீங்களே, ஏன் இந்த பொழப்பு? முட்டை பொழப்பு தான். உங்களோட பேசுறதுக்காக ஒரு ட்ரிக் பண்ணேன். பேசியாச்சுல, அப்ப நான் புறப்படுறேன். மேடம், எங்க போறீங்க? நானும் வரேன். எதுக்கு? திருடுறதுக்கா? உங்களுக்கு பிடிக்கல இல்ல இந்த வேலையை நான் உடனேன்னா வேற ஏதாவது வேலை வாங்கிட்டாங்களே. முதலாளிய கேட்டுட்டு சொல்றேன், அப்புறமா ஒரு வீட்டுக்கு வாங்க. அப்படியா?
முதலாளிய பாக்குறனோ இல்லையோ இந்த சாக்குல உங்களை நிச்சயமா பாப்பேன். சின்னம்மாவை பெரியம்மா பெத்தெடுக்க ஆஸ்பத்திரி போயிருக்கும் போது அங்கேயும் இப்படித்தான் எஜமா வேகமா நடந்தாரு. ஆனா இவ்வளவு ஏன் எங்க அம்மா என்ன பெத்தெடுக்க ஆஸ்பத்திரி போயிருக்கும் போது எங்கப்பா இதை விட வேகமா நடந்தாரு. அது எப்படி உனக்கு தெரியும்? எங்க தாத்தா சொன்னாரு. அதோ என் மகன் வந்தாச்சு. மகன் மட்டும் இல்ல முதலாளி, மருமகன் தான் சேர்ந்து வர்றாரு. ஆமா ஆமா வாமா வாங்க தம்பி. வாங்க ஐயா, வாங்கம்மா, வணக்கம். வாங்கம்மா வாங்கம்மா. சின்னம்மா, சின்ன முதலாளி, இப்பதான் இருண்ட வீட்டுக்கு விளக்கு வந்த மாதிரி இருக்கு. ஐயா நான் போய் டிஃபன் தயார் பண்றேன். இப்போ உங்க நான் 2 பேரையும் வர சொன்னதுக்கு காரணமே உங்க ஹனிமூனுக்காக ஒரு திட்டம் வகுக்கிறது தான். முதலாளி டிக்கெட் எடுத்து கையில விடுங்க, திட்டத்தை அவங்க வகுத்துக்குறாங்க, நாம ஏன்? அம்மா இறையா தம்பி, நான் உயிரோடு இருக்கிறது உங்க 2 பேரையும் சந்தோஷமா பாக்குறது தான். நீங்க எஸ்டேட்டுக்கு வந்துட்டீங்கன்னா இந்த பொறுப்பெல்லாம் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நான் நிம்மதியா இருந்துருவேன். எதுக்கும் கொஞ்ச நாள் போகட்டும். சரின்னு சொல்லுங்க. சரி. அப்பா இப்பதாமா மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. போய் தங்கசாமி வாயா, பிரயாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் கவனிப்போம். ராமையா ஏறாதா, உங்க அப்பாவுக்கு முன்னால இந்த ஒரு நாளைக்கு மட்டும் அன்பான தம்பதிகளை போல நடிக்கலாம்னு சொன்னேன். இப்போ உங்க அப்பா சொல்லிட்டு போறத பார்த்தா இன்னும் கொஞ்ச நாளைக்கு நடிப்போமே. நாம பிரிஞ்சு வாழ்க்கை நடத்துறது நம்ம 2 பேருக்கு மட்டும் தெரிஞ்சா பாரு, வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். யாரது? யாரது? அம்மா, நீங்க வீட்டை பத்தி சொன்ன உடனே எங்க பூட்ல வீட்டை சொன்னீங்களோன்னு நான் கொஞ்சம் பயந்துட்டேன். வாங்கய்யா, உள்ள வரலாமா? வாங்க. உங்க தொல்லை ரொம்ப பெருசா போச்சு. வேலை வேணும். என்ன வேலை தெரியும்? நான் செய்யாத வேலைங்களா? அதெல்லாம் ஒரு காலம், அது ஏங்க இப்போ? எனக்கே இவ்வளவு பெரிய மரியாதை. நீங்க உட்காருங்க. ஏங்க வந்தோட நடக்கும் டேபிள் உட்கார்ந்தா சேர் மேல உட்காரு. இந்த சேர் இல்லையா, அந்த சேர். அவ்வளவு தள்ளி உட்கார்றத காட்டிலும் நான் இங்க பக்கத்துல நிக்கிறேங்க. வேலை வேணும்ன்றியே, என்ன வேலை தெரியும்? ஏங்க இல்ல, முத நான் டிரைவர் வேலை பார்த்தேன். நல்லா ஞாபகம் இருக்கு. ஆயுத பூஜை நினைக்கிறேன். வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வெளியே கொண்டு வந்தேன். ஒரு சின்ன பாட்டில் மேல ஏத்தின, சின்ன பாட்டில், தம்மா துண்டு, அதுக்கே லைசன்ஸ் பிடிக்கிட்டாங்க. தம்மா துண்டு பாட்டில் மேல ஏத்துறதுக்கு லைசன்ஸ் பிடிக்கிட்டாங்க? போலீஸ்காரர் பாக்கெட்ல வச்சிருக்கிற பாட்டில் மேல ஏத்தனா விடுவானா? போலீஸ் மேல ஏத்திட்டீங்களா? பின்ன அதனாலதான் வேலை போச்சு. அப்புறம் பீர் விலாஸ் ஹோட்டல் இல்ல, ஆமா பக்கத்துல இருக்குது. அது பக்கத்துல இருக்கியா, நீ தள்ளு. அங்கதான் நான் சரக்கு மாஸ்டர் வேலை பார்த்தேன். கஷ்டம். என்ன கஷ்டம்ன்றீங்க? நான் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் முதலாளிக்கே கஷ்டம் போச்சு. ஓட்டிட்டு இருந்தான் ஒரு காலத்துல. நான் போய் சேர்ந்த கியூவா நிக்க ஆரம்பிச்சது. ஒண்ணு இல்லைங்க, அசல் நெய்யினால் செய்தவைன்னு போர்டு போட்டிருந்தாங்க. சரி, முதலாளியா சொல்லியிருக்காரு, சுத்தமான நெய்யா வாங்குவோம், எவ்வளவு விலையாரான பரவாயில்லன்னு சரக்கு போட்டேன். அதை முதலாளி பார்த்தான், என் வேலைக்கு ஒரு கை பார்த்துட்டான். என்ன படிச்சிருக்கீங்க? தினத்தந்தி, மாலை முரசு, நவமணி. காதல்? காதல் தான் முதல்ல படிப்பேன். ஆஹா. ராணியை கண்டா விட மாட்டேன். குடும்ப பத்திரிக்கையாச்சே. எந்த பள்ளிக்கூடத்துல படிச்சிருக்கீங்க? அது வந்து இந்த கம்பி கேட்டு போட்ட ஸ்கூல் இல்ல, ஆமா. அதுல என்ன ஆயி போச்சு, இந்த வாத்தியார் இருக்காரு, நான் அழகா எழுதியிருந்தேன், எழுத்த பார்த்தவொன்னு அசந்து போய் வெளியே போடான்ட்டாரு. நல்லா தானே இருந்தது, ஏன் போக சொன்னாரு? அவர் மகளுக்கே காதல் காகிதம் எழுதுனா விடுவாரா? வேலை உங்க மாதிரி ஆளுங்களுக்கு இங்க நிச்சயமா வேலை கிடையாது. அம்மா, அம்மா, உங்களை கேட்டு கேட்டுக்கிறேன். ஐயையோ. ஆபத்து. பழக்கம் விட முடியல. என்ன விட்டு போல இந்த புத்தி. என்ன பண்ண சொல்றீங்க? கனவும் கட்டுமரன்னு சொன்னா கத்துக்கிட்டேன், மறக்க முடியல. என்னது ஸ்பூன்? இது எங்க? நம்ம வீட்டு வராண்டாலதான், யாரும் இல்ல. இந்த வீட்லயா? ஆமா, ஆளுங்க இருந்தா உருவிடுவேன், இல்லன்னா சொருகிடுவேன். ப்ளீஸ் கெட் அவுட். ஐ வில் கெட் அவுட். எங்க வேற தான் தரமாட்டேங்கிறீங்க. ஒரு சர்டிபிகேட்டாவது கொடுங்களேன், வெளியே வேலை தேடிக்கிறேன். சர்டிபிகேட் வேணுமா? ஆமாங்க. இந்த தேங்க்யூ சோ மச். என்னங்க இது? எல்லாரும் விஷயத்தை எழுதிட்டு கையெழுத்து போட பறந்துருவாங்க. நீங்க என்ன கையெழுத்த மாத்திரம் போட்டுட்டு விஷயத்தை எழுத பறந்துட்டீங்க? அப்பா இவ்வளவு வாயாடித்தனமா இருந்தா எப்படி பிழைக்கிறது? வாய் உள்ள புள்ளதான் பிழைக்கணும், உங்களுக்கு தெரியாதுங்களா? ஏல, முதலாளி ஹனிமூனுக்கு போயிருக்காரு, அப்புறமா வாங்க போங்க. ஏற்கனவே 3 பேர் மூணுக்கு போயிருக்காங்க, அப்புறம் இவர் வேறையா? தேன் நிலவு. தேன் நிலவு அப்படின்னா? அப்பா, புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க சந்தோஷமா இருக்கிற இடம். அங்க இருக்கிறவைக்கு தான் சந்தோஷம், விட்டு வந்துட்டு அவ்வளவுதான் க்ளோஸா? தயவு செஞ்சு போறீங்களா? ஏங்க,
உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஏன் இல்ல தேனிலவை பத்தி இவ்வளவு ரொம்ப வச்சு சொல்றீங்களா, அதுக்காக கேட்டேன். இத பாருங்க, வயசை விட்டுட்டீங்க, அப்புறம் திரும்ப வராது. எனக்கு கல்யாணம் ஆகல, அவ்வளவுதான் சொல்லலாம். ப்ளீஸ் கெட் அவுட். பிக் பாக்கெட். ஹாய் பாலு. ஜம்பு, நீ எங்கடா இங்க? நான் ஒரு அயோக்கியரை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவன் இந்த வீட்டுல தான்டா இருக்கிறான். நீ சொல்ற அத்தனை யோகிதாம்சங்கள் இருக்கிற ஆள் இருக்கிற வீடு இதுதான்டா. ஆனா வீடு தான்டா இங்க இருக்கு, ஆள் இல்லடா. அவன் கல்யாணத்தை கட்டிக்கிட்டு ஹனிமூனுக்கு எஸ்டேட்டுக்கு புட்டுக்கிட்டான்டா. அவன் எப்படா கல்யாணம் செய்துக்கிட்டான்? ஐயரை வச்சுதான் கிடைச்சார. அவனை நான் கவனிச்சுக்கிறேன்டா. ஐயரியா? இல்ல, அவனை என்னடா சிரிக்கிற? வில்லன்னா சிரிக்க வேண்டாமா? நீ செய்யல, அதை நான் செய்யறேன்டா. ஆமா, உனக்கு ஏன்டா அவன் மேல அவ்வளவு வெறுப்பு? அவன் என் தங்கச்சிக்கு பெரிய கொடுமை செய்துட்டான்டா. உன் தங்கச்சிக்கு? அப்போ உனக்கு தங்கச்சி இல்ல, போடா. மாப்பிள, என்ன நீங்க மட்டும் தனியா நின்னுட்டு இருக்கீங்க? என்னமோ வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க போறேன்னு சொன்னீங்க. ராதா கூட ரூம்ல இல்ல. ராதா ஏற்கனவே போயிட்டான். பின்ன நீங்க ஏன் நிக்கிறீங்க? அது இது பட்டர் இந்த பிஸ்கட் கேக்கெல்லாம் கொண்டாந்துறேன்னு சொன்னா அது வாங்கிட்டு போலான்னு நிக்கிறேன். அதுக்காக நீங்க நான் வாங்கி அனுப்புறேன், நீங்க போங்க போங்க. Yes. குழந்தை அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பா. சோம்பேறி பசங்க. அன்னைக்கு வேலை கேட்டேனே, இவருதான் சார். பாவம். அட நீயா? என்ன சார் இது, ஆச்சரியப்படுறீங்களா? சார், உலகம் உருண்டை சுத்திக்கிட்டே இருக்குது. சந்திச்சவங்களே சந்திக்க வேண்டியதா இருக்கு. அன்னைக்கு அவசரமா போயிட்டேன், இன்னைக்கு நிதானமா வந்திருக்கிறேன். சரி, உனக்கு என்ன இப்ப வேலை வேணுமா? ஆமாங்க, வேலை வேணும், கூடவே சம்பளமும் வேணும். அது சரி. கார் டிரைவிங் தெரியுமா? நல்லா தெரியுங்க. ஆனா ஒரு இடைஞ்சல், எனக்கு ஸ்டீரிங் தெரியுது, சிக்னல் எல்லாம் தெரியுது, ஆனா இந்த ஆக்சிலேட்டரும் தெரியுது, பிரேக் தாங்க புரியல. என்ன சம்பளம் வேணும்? உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு? இல்ல, ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க கொடுத்துருவீங்க. பணக்காரவங்க ராத்திரி எல்லாம் வேலை இருக்கும், அப்படி நான் கார்ல படுத்துக்கலாம், இடமும் கிடைச்சு போகுது. அம்மா காக்கா பிடிச்சா சோறு போட்டுருவாங்க. என்ன மிஞ்சி போனா ஷேவிங், சினிமா. தண்ணியை பத்தி பிரச்சனை இல்லை, நான் குளிக்க போறது இல்ல. ஒரு 100 ரூபா கொடுங்க. டிரைவர் வேலை கொடுக்க முடியாது, உயிருக்கு கேரண்டி வேணும். ஆமா, வேற வேலை கொடுத்தா என்ன சம்பளம் வேணும்? 200 ரூபா வேணும். ஏன் டபுள்? வேற வேலை தெரியாத, கத்துக்கிட்டு செலவாவாதா? சரி சரி, என்ன வேலை கொடுக்கறதுன்னு அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். சம்பளத்தை பத்தி அப்புறம் பேசிக்கலாம். நீ போ. ஏங்க, இவர் பேரு அசோகா? ஆமாயா. அம்மா, நீயா? நீ எங்கம்மா இங்க? நான் வேலை தேடி இந்த ஊருக்கு வந்திருக்கேன். அண்ணனுக்கு தெரியாமையா? ஆமாங்க, அண்ணனுக்கு தெரியக்கூடாதுன்னு தான் வந்துட்டேன். கழுத்துல தாலி கயிறு, குழந்தை. அம்மா, இந்த குழந்தைக்கு வேண்டிய ஆளு இந்த வீட்டுலதான் இருக்கிறான். நீ உள்ள போனீன்னா நல்லாவே இருப்பம்மா. ரொம்ப நன்றிங்க. வாப்பா. யாரு மணி? வெளியூர்ல இருந்து வந்திருக்கேம்மா. என்ன வேணும்? ஏதாச்சும் வேலை. உன்னை பார்த்தா கல்யாணமான பொண்ணு மாதிரி இருக்கு. புருஷன் வேலை செய்யல? அவர் எங்க இருக்கானே தெரியாதும்மா. ஓ, நீ இங்கே இருக்கலாமா? உன் பேர் என்ன? லக்ஷ்மி. தம்பி, உன் பேரு? பாபு. காந்தி பாபுவா, ராஜன் பாபுவா? பாபு. பெலப்பா, இந்த பைய எடுத்துட்டு போய் உள்ளவே. ஆமா. லட்சுமி, உள்ள வாமா. இத உன் வீடா நினைச்சுக்க. உன் காலம் தேடிற வரைக்கும் நீ இங்கே இருக்கலாம். உள்ள போய் கையை காலெல்லாம் கழிட்டு வந்துடு. நான் பாத்துக்கிறேன். யாரும்மா வந்திருக்காங்க? உனக்கு கூட மாட ஒத்தாசையா இருக்குமே ஒரு அம்மா வேலைக்கு சேர்த்திருக்கேன். எஜமா உத்தரவு இல்லாம இங்க யாரையும் வேலைக்கு சேர்க்க கூடாது. போக சொல்லுங்க. உங்க எஜமா கிட்ட நான் சொல்லிக்கிறேன், நீ போய் உன் வேலையை பாரு. இங்க உட்காரு, நான் போய் பிஸ்கெட்டு சாக்லேட் எல்லாம் எடுத்துட்டு வரேன். யாரப்பா நீ? சின்ன பையா, உட்காருமா. என்ன பேரு? பாபு. பாபு, குட். என்ன படிக்கிற? அப்போ படிச்சேன்.
படிக்கலையா? ஏன்? உங்க உத்தரவு இல்லாம ஒரு வேலை செஞ்சுட்டேன். என்ன? இவங்க அம்மா அனாதை, வேலை வேணும்னு கேட்டாங்க, கூட்டிட்டு வந்து வச்சிருக்கேன். வேலைக்கு வச்சுக்கலாமா? தாராளமா. நான் கூட உங்ககிட்ட ஒரு அப்ளிகேஷன் போடலான்னு தான் வந்தேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளு பாவம், அவன் கூட ஒரு அனாதை. அவனுக்கு எங்க ஆபீஸ்லயே ஒரு டிரைவர் வேலை போட்டு கொடுக்கலான்னு இருக்கிறேன். அது உங்க ஆபீஸ் விவகாரம். அதை தீர்மானம் பண்றதுக்கு நீங்க தான் அதிகாரி. அது சரி, இது வீட்டு விவகாரம். இத பத்தி தீர்மானிக்கிறதுக்கு நீ தான் எஜமானி. கமா சாப்பிடுப்பா. நீங்க தானே இந்த வீட்டுக்கு எஜமா. ம்ஹும். வேலைக்கான் வச்சா திட்டுவீங்களாமே. யார் சொன்னாங்க? இங்க இருக்கிறாரு அந்த தாத்தா. ஒரு சும்மா சொல்லிருப்பேன். அப்போ எங்க அம்மாவை பார்த்து இங்கே வேலைக்குறேன்னு சொல்லுங்களேன். அதான் சித்தி சொல்லிட்டு போயிட்டாங்களேப்பா. நீங்க கூட சொல்லுங்களேன். எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வாடா வா. இவங்க தான் எங்க அம்மா. சரி பாபு, நீ உள்ள போ, நான் போய் அம்மா கிட்ட பேசுறேன். ஏதாச்சும் வேலை தேடி இந்த ஊருக்கு வந்தேன். விதி இங்க கொண்டாந்து என்ன சேர்த்துடுச்சு. வேலையா? நான் தான் பணம் அனுப்புறேன்னு சொன்னேனே. சொன்னீங்க, ஆனா உங்க மேல வழக்கு போடுறதுக்காக அண்ணன் என்கிட்ட கையெழுத்து கேட்டு ரொம்ப தொல்லப்படுத்த அவன் முகத்திலேயே விழிக்காம வீட்டை விட்டு புறப்பட்டு வந்துட்டு என்னால உங்களுக்கு சிரமம் வேண்டாம். இப்பவே நான் இங்கேருந்து போயிடுறேன். நோ வேண்டாம். எதை என்னால செய்ய முடியாம இருந்ததோ அதை கடவுளே பார்த்து செய்துட்டார். இனிமே இந்த வீட்டு விட்டு போற எண்ணமே இருக்கக்கூடாது. உள்ளேயே ஒரு அறை ஒழிச்சு விட சொல்றேன். வேண்டாங்க. அவங்க இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா தான் அடுத்தவங்க கேள்விக்கு இடம் இல்லாம இருக்கும். நான் இங்கேயே எங்கேயாவது. இங்க ஒரு நல்ல அறையே கிடையாது. அது போதுங்க. அங்க காத்தே வராதே. பரவாயில்லைங்க, உங்க கருணை என் மேல இருக்குங்கிற நம்பிக்கையே போதும். நான் சொல்றது. தயவு செய்து எதையும் சொல்லாதீங்க. வேலைக்காரி வசதியோட இருக்கிறது அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்தா வீட்டுக்காரங்க மேலேயே சந்தேகப்படுவாங்க. இந்த நேர்ல இருக்கிற பாக்கியம் உங்க மனைவியால வந்தது. அவங்க மனசுக்கு கடுகளவும் வேதனை வராத அளவுக்கு நான் நடந்துக்கிறேங்க. அதுக்கு நீங்க துணை செஞ்சா போருங்க. சமயக்கட்டுல நான் பிறக்கும் போதே நினைச்சேன் என் கதி இதான். ஒரு பூசணிக்காயை நினைச்ச எவ்வளவு நேரமா? ஏண்டி 40 நாளா விளைஞ்ச பூசணிக்காய 4 செகண்ட்ல 10 போட சொல்றியே, உனக்கு நல்லா இருக்குதா? அடியே அடியே, நம்ம வீட்டுக்கு யாரோ ஆம்பளை வராண்டி. வரட்டுமே. அடியே, அவன் வந்து போற வரைக்கும் கொஞ்சம் அதிகாரம் பண்ணிக்கிறேன்டி. சரி சரி, 3 தடவை தான் அதிகாரம் பண்ணணும். சரி. அடியே இன்னும் அவன் வரலடி, நான் அவசரப்பட்டுட்டேன். இதெல்லாம் வீட்டுக்கு உள்ள வச்சுக்க கூடாது, கருமம். அம்மா அம்மா, ஏப்பா நான் முகத்துல இவ்வளவு பெரிய மீசையை வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன். மத்தவெல்லாம் வேற எங்கடா வளர்க்கலாம் மீசிய? என்ன மாதிரிக்கான அம்மா நான் கூப்பிடுறேன். நீ செய்யற காரியத்தை பார்த்த உடனே தெரியுதே இந்த வீட்டுல அதிகாரம் அம்மாக்கு தானே, அதனாலதான் கூப்பிடுறேன். அம்மா நான் கூப்பிட்டா தான் வருவா. கூப்பிடுறேன்பா, அதிகாரம் பண்றேன்பா. அடியே அடியே. என்னது 1 2 கிட்டு உள்ள அம்மா என்ன வாய்ப்பாடு படிக்கிறாங்களா இல்ல சலவைக்கு ஏதாவது துணி என்றாங்களா? அடியே இந்த வேலையை செஞ்சுட்டு அப்புறம் அதை செய்யறேன்டி. இதுதான் அம்மாவா? சம்சாரம். நீ சம்சாரங்கிறது எனக்கு சொல்லணுமா? அப்பா கல்யாணத்தின் போது நான் அப்படித்தாப்பா இருந்தேன். எனக்கு அதுல வருத்தமே கிடையாது. இது நடக்குது, அது பெருக்குது. தலை எழுத்து. யார விட்டது? தம்பிக்கு என்ன வேணும்? பொண்டாட்டி வேணும். என்னப்பா இங்க விட்டு போன மாதிரி கேக்குற? இங்க இருக்கிறது ஒருத்தி தானே. ஏன்பா உன்னையே எங்களுக்கு யாருன்னு தெரியாது, உன் பொண்டாட்டி எப்படி தெரியும்? எனக்கு தெரியுங்க, இந்த போஸ்ட்ல தான் இருக்குது. ஐயோ என்னங்க கல்யாணமே ஆகலன்னு சொன்னாலே? நான் அப்பவே சொன்னேன் கல்யாணம் ஆகாத பொண்ணை குடுத்தன வைக்காத, குடும்பத்துல வையின கேட்டியா? முடிஞ்சு போச்சோ உனக்கு எனக்கு உள்ள காண்டாக்ட் இன்னும் இருக்கிறானே. பா என்னால ஏன் உங்க 2 பேருக்குள்ள தகராறு? பேசாம காய்கறி எல்லாம் நறுக்கிட்டு வீட்டை கூட்டிட்டு உள்ள போய் 10 பாத்திரத்தெல்லாம் வளர்க்கு. ஆம்பளை பெரும் மீசையோடு சரி. அக்கா அப்ப நீ எனக்கு மச்சானா? தோல்ல கை போடுற அளவுக்கு பழகிருக்குமா? இப்ப மச்சாம்ப அடுத்தாப்புல காய்கறி எல்லாம் கூட சேர்ந்து நறுக்கும்ப. பங்கு போட்டுக்கிறோமே. சமையல் ஆகட்டும், அப்புறம் பங்கு போட்டுக்குவோம். சாப்பாட்டுக்கு வா. இங்க நானே மிச்சத்தை தாண்டிக்கிறேன். அடிச்சுக்க. இப்படி வீங்கி உடம்பு வந்தா தான் உண்டு. அக்கா ஆஹா, மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்களே, என்ன பேர் வச்சிருக்கிற? அடிய. அடியன்னு பேரா?
இல்ல தம் மச்சான் 20 வருஷமா அடியே அடியேனே கூப்பிட்டு பேர் மறந்து போச்சு. கமா உன் வாழ்க்கையில முத்துப்புள்ளியே கிடையாதா? சரி சரி உள்ள போங்க, எனக்கு ஆள் வந்துருச்சு. அடுத்தவங்களையே ரசியா. ஆமா நீ என்ன சொல்ற? நான் அரச மரத்தை தான் சுத்தணும். அடியே நானும் அரேண்டி. நாளைக்கு தோற எனக்கு வேணும். என்ன வாழைத்தண்டுல நூல் வருது, ஊசி போச்சோ? வந்தாளே, ஐயோ எனக்கு தெரியாதுப்பா. வேஷ்டி போச்சு, இனிமே 4 முழம் தானா? யார கேட்டு உள்ள வந்த? வீட்டுக்காரங்களை கேட்டுதான் உள்ள வந்த. மரியாதையா வெளியே போ. நீ உள்ள இருந்தா தப்பா நினைக்க போறாங்க. நான் வெளியே போனாதான் தப்பா நினைப்பாங்க. போக மாட்டேன். ஐயா ஐயா ஐயோ ஐயோ, அது ஒரு உப்புக்கு சப்பாணி, அந்த ஆளை ஏன் கூப்பிடுற? அம்மா ஏமா இங்க வாங்கம்மா. என்னங்க கூப்பிட்ட உடனே நொடத்துல வர்றீங்க? எப்ப கூப்பிடுவாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தீங்களா? கடவோரமே நின்னாப்லையா? இல்லப்பா, எங்க வீட்டுக்கார ஐயா ஐயான்னு பொம்பளை கூப்பிடுற மாதிரி சத்தம் கேட்டது. எந்த பொம்பளை கூப்பிட்டாலும் நான் தான் முந்திக்குவேன். பொம்பளை கூப்பிட்டா நீங்க முந்திக்குவீங்க, ஆம்பளை கூப்பிட்டா அதுக்கும் நான் தான். என்னமா விஷயம்? இவரை வெளியே போக சொல்லுங்க. ஏன்? எனக்கு பிடிக்கல. எனக்கும் தான் பிடிக்கல. என்னையா? எங்க வீட்டுக்கார பாலவிதியேன்னு நான் குடும்பம் நடத்துறையா? இத பாருமா, கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், எலும்பானாலுமா. இத பாருங்க, நான் வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு காய்கறி எல்லாம் நறுக்கி கொடுத்து சமாதானம் படுத்திக்கிறேன், நீங்க போங்க. காய்கறி நறுக்கிறியா? நீ தாப்பா புருஷன். இவளுக்கு இது கரெக்ட். இப்படி உட்கார்ந்து குடுத்தன பண்ணணும். நீ போறியா இல்ல நான் போட்டுமா? சாரதா சாரதா, மனுஷனுக்கு 2 முக்கியம். ஒன்னு Dress, இன்னொன்னு அட்ரஸ். உன் தயவால எனக்கு Dress கிடைச்சு போச்சு, அதே தயவால எனக்கு அட்ரஸும் தந்துறேன். தராரு, இந்தாங்க. உன்னை விட்டு போறியா இந்த புத்தி? பாக்குறேன், எத்தனை நேரம் பிடிச்சிட்டு இருக்கேன்னு பாக்குறேன். எங்க பாபுவை கூட இங்கேயே கூட்டிட்டு வந்து சாப்பாடு கொடுக்கலாமா? ஓ, வர சொல்லாமே. நாகப்பா, புதுசா ஒரு அம்மா வரல வேலைக்கு, அவங்க குழந்தைய கூட்டிட்டு வா. சரி. அது ரொம்ப நல்ல குழந்தை இல்ல? ஆமா, எனக்கு அவனை ரொம்ப பிடிக்குது. எனக்கு கொடுத்தான். அம்மா பசிக்குது. இத பாரு, வீட்டுல பெரியவங்க எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நாம சாப்பிடணும். இந்தம்மா, உன் பையனை அங்க சாப்பிட கூப்பிடுறாங்க. வாழ்க்கையை கெடுத்தவன் எங்க இருந்தாலும் சரி, அவரை தேடி கண்டுபிடிச்சு பழி வாங்காம விட மாட்டோமா? விட மாட்டேன். அம்மா, பேசாம இருக்கிற பையனை சாப்பிட அனுப்பல? வேண்டாங்க, அவனுக்கு பசிக்கலையா? சரி சரி. இன்னும் ஏன் குழந்தைய காணோம்? நான் போய் கூட்டிட்டு வரேன். அம்மா நிஜமாவே பசிக்குதம்மா. தெரியும் கண்ணா. பாபு, ஏமா குழந்தைய சாப்பிட அனுப்பல? உங்க 2 பேருக்கு இடையில அவன் எதுக்குமா ஏதாவது குறும்பு செஞ்சுக்கிட்டே இருப்பான். அவன் குறும்புதான் எங்களுக்கு பொழுதுபோக்கு. வா. அம்மா, நான் சொல்றேன்னு கோச்சிக்காதீங்க. இவன் மேல நீங்க அளவு கடந்த அன்பை வச்சிருக்கீங்க, ரொம்ப செல்லம் கொடுக்கறீங்க. என்னைக்காவது இந்த வீட்டை விட்டு போகும்படி ஆயிட்டா, போற இடத்துலயும் இதே மாதிரி அன்பும் ஆதரவும் இவனுக்கு கிடைக்காது இல்லையா? இதோ பரலட்சுமி, இனிமே இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. பாபுவை நான் தத்தெடுத்துக்க போறேன். அவனை தத்தெடுத்துக்கிற வேலையிலையாவது உங்க மடியிலையும் ஒண்ணு பெத்தெடுத்துங்கம்மா. நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். உன் ஆசை நிறைவேறாதம்மா. கடவுள் அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுக்கல. வா. வாடா தம்பி. என் கண்ணு, நீ யாரு கண்ணு? சித்தப்பா கண்ணு தானே? சித்தி கண்ணு தானே? நான் வந்து தூக்க கண்ணு. சார பாருங்க. பசிக்குதா? இப்படி பாருங்க. என்ன பாய் கிட்ட வருது? பாய் தான் கிட்ட வரணுமா? பாய் வரக்கூடாதா? வழக்கமா வெளியே படுக்கிற மாதிரி போய் படுங்க. ஐயோ சாரதா, வெளியே குளிர் தாங்க முடியலம்மா. சித்திரை மாசத்துல குளிரா? அதுல டொக்கு டொக்குன்னு குச்சியை தட்டிட்டே வர்றான் கூர்க்கா. தவறி தலையில தட்டிட்டா என்ன பண்றதுங்கிற பயத்துல வர்ற குளிர். குச்சி உங்ககிட்ட கொடுத்துட்டானா? என்ன நடிக்கிற? மூட்டை பூச்சியா? வேண்டாமா, அது இருக்கட்டும். அப்பதான் நம்ம 2 பேரும் ரொம்ப நேரம் கண்ணை முடிச்சிட்டு இருக்கலாம். ஐயோ அம்மா, இப்படி போட்டு அடிக்கிறாரே, தாங்க முடியாது. ஐயோ என்ன சொல்ற? ஐயோ அம்மா, என்னது? ஐயோ ஏயா இப்படி அடிக்க? அம்மானு கூப்பிட கூடாது. பொசுக்கு பொசுக்கு அங்கங்க வந்து முளைக்கிறீங்க. உங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாரு?
பத்தியா இப்படி புரியும் உனக்கு? பொம்பளை அடிக்கிற நீ ஒரு ஆம்பளையா? ஏமா என்ன நடந்தது? இப்படிதாங்க கோவம் வந்துருச்சுன்னா கண்ணு மூக்கு தெரியாம அடிக்கிறாரு. வெளியே போ. குச்சை ஒண்ணு வச்சுக்கிட்டு டொக்கு டொக்குன்னு அடிச்சுக்கிட்டு நீ கவலைப்படாம படுத்துக்கம்மா. என்ன தாண்டி அவன் எப்படி உள்ள வருவான்னு பாக்குறேன். வாசலண்டியே படுக்க போறீங்களா? பூட்ட போட்டு பூட்டிடுவேனே. பூட்டா சாவி இல்லாமலே துறப்பாரு. ராஜா குட்டி பையா, நான் ஆபீஸ்க்கு போறேன். உனக்கு ஏதாவது வேணும்னாக்க இங்க வேலைக்கார பசங்க எல்லாம் இருக்காங்க பாரு, நாகப்ப முருகன், அவங்களை கூப்பிட்டு ஏய் நாகப்பா, ஏய் முருகன், எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு கேளு. ஏன்பா? அம்மா யாரையும் அதிகாரம் பண்ணுக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அப்படியா? சரி சரி பரவாயில்ல. இது பாரு, இங்க பிஸ்கெட் இருக்குது, பழம் இருக்குது, ஐஸ் பெட்டியில ஐஸ்கிரீம் இருக்கு, நீ யாருக்கு சாப்பிட்டுக்க? ஏன் அம்மா பிடிக்காது. அம்மாக்கு பிடிக்காதா? என்னப்பா இந்த வீடு எல்லாமே உன்னுடைய தானே? அம்மா சொல்லலையே. அம்மா சொல்ல மாட்டாங்கப்பா. அப்ப இது கொண்டு போய் அம்மா கிட்ட கொடுக்கணுமா? ஓ தாராளமா கொடுக்கலாம். போ, கொண்டு போ. போ. நல்ல பையன். போம்மா. அந்த கால சரித்திரத்திலே பெரிய பெரிய யுத்தங்கள் நடந்ததே ஏன் தெரியுமா? எல்லாம் இந்த பெண்களாலதான். அது எங்களுக்கு தெரியுது, ஆனா இந்த ஆம்பளைங்களுக்கு தெரியலையே. நான் இல்லாத நேரத்துல எதுக்காக இங்க வந்த? நீ இருக்கிறியான்னு பார்த்து போகத்தான் வந்தேன். இதோ மெர்க்குரி பேங்கனுடைய பிளான். அங்கே 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வைர நகைகள் வந்திருக்குது. தூக்கலாமா? என்னால முடியாது. என்னப்பா இப்படி சொல்ற? பல நாளா குறி வச்ச பொருள் இன்னைக்கு பக்குவமா மாட்டிட்டு இருக்கு. அந்த ஏரியாவில சாக்கடை கட்ட கான்ட்ராக்ட் மாமனார் தான் எடுத்துட்டு இருக்காரு. வைரம் வச்சிருக்கிற இரும்பு பட்டியும் அந்த பாதாளத்துக்குள்ளதான் இருக்கு. அந்த பாதாள சாக்கடையை கட்ட நம்ம ஆட்களை விட்டா சுலபமா காரியத்தை முடிச்சிடலாம். நோ, நான் என்னைக்கு அதுக்கெல்லாம் முழுக்க போட்டுட்டேன். இஷ்டம் இல்லைன்னா விட்டுடு. அதுல வர்ற 10 லட்சத்துல 1/4 பங்கு இங்கே கொடுத்துடு. அதுவும் முடியாது. முடியாதா? முடிய வைக்கட்டுமா? சிங்காரம், நான் பழச மறக்க நினைக்கிறேன். பழச மறக்கிறவனா இருந்தா லட்சுமி உன் வீட்டுக்கு வந்துருக்க முடியாது. அது உனக்கு எப்படி தெரியும்? பார்ட்னருங்க குடும்பத்திலே எனக்கு அவ்வளவு அக்கறை. பார்ட்னர், நீ எப்படி சுத்தினாலும் சுவிட்ச் எங்கையிலே கொடு பணத்தை. இல்ல என்ன நடக்கும்ங்கிறது உனக்கே தெரியும். பை பை. யாரா அங்க படுத்திருக்கிறது? யாரா? போலீஸா? என்ன போலீஸா? இங்க படுத்துட்டு என்னடா பண்ற? என்னங்க இது? படுத்துக்கிட்டு ஒருத்தர் என்னங்க பண்ணுவான்? அநியாயமா கேட்டுக்கிட்டு. தூங்கிட்டு தாங்க இருந்தேன். தூங்கிக்கிட்டா இருந்தா எழுந்தா. ஏங்க நீங்க படுக்க போறீங்களா? வாய என்னங்க இது? நான் இன்னும் பல்லு விளக்கலீங்க. வேணாங்க. வாய ஊதுறானா? நீங்க என்னங்க தூங்குறோன்னு எழுப்பி வாய ஊது அது இதுன்னுகிட்டு. நான் தூங்கும் போது வாயை திறந்துகிட்டு தானே குரட்டை விட்டுக்கிட்டு இருந்தேன். அப்பவே குனிஞ்சு போந்தா இருந்தாங்க. ஏடா இது? தண்ணிங்க விக்கிறான் ஊத்திக்கிறதுக்கு. தலைமாட்டுல தண்ணி வைக்காம எவனாவது படுப்பாருங்களா? தலைமாட்டுல ஏடா வச்சிருந்தா? கால் மாட்டுல என்னடா இருந்தது? வைக்கும் போது தலையை நான் அப்படித்தாங்க வச்சிருந்தேன். கெட்டகரா கட்டு பொருள்கிட்டேன். அதனால அது கால் மாட்டுக்கு போயிடுச்சுங்க. ஏன்னா தண்ணி ஒரே கலரா இருக்கு. ஒரே கலரா இல்லாம தண்ணி என்ன வானம் இல்ல 7-8 கலரா இருக்கிறதுக்கு. இது வந்து தெருக்கூடாய பிடிச்சதுங்க. 2 மீன் கூட இருக்கு உள்ள பாருங்க. இது என்ன பாட்டல் தெரியுமா? எங்களுக்கு தெரியும். பிராந்தி பாட்டில். பிராந்தி உங்களுக்கு தெரியுமா? நாங்க தப்பா நினைக்காதீங்க. நீங்க வேணா சோதனை பண்ணி பாருங்க. மோந்து பாருங்களேன். என்னங்க எங்க மூக்க ஊதுங்க. தண்ணி தாண்டா வச்சிருங்க. ஏய், இங்க ஏன்டா படுத்திருக்க? கீழே படுத்தா நடக்கிறவங்க இடதுவாங்கன்னு சொல்லி மேல படுத்திருக்கிறேன். வெளியேண்டா படுத்த? உள்ள காராருங்க வெளியே படுத்திருக்கிறேன். உன்ன மாதிரி எத்தனை பசங்க நான் பார்த்திருக்கிறேன். அவர்ரா வாட்சி. அவர்ரா வாட்சியா? ஏன் உங்க வாட்சி ஓடலையா? ஆளை கண்ட உடனே கவால்ல கவர்ந்தடிச்சு படுத்துக்க வேண்டியது. ஆள் இல்லாத நேரத்துல கூட்ட உடைச்சு திருட வேண்டியது. அந்த ஆள் தான்டா நீ. என்னங்க நீங்க? உங்களுக்கு கேஸ் கிடைக்கலன்னா அதுக்கு நானா கிடைச்சேன். வெளியே போட்டு கூட இல்லைங்க. உள்ள தாப்பா போட்டுருக்குதுங்க. இவன் விடப்படாது. உள்ள இருக்குங்களா பேச சொல்ற. உள்ள தூங்குறாங்க. பேச சொல்டா. தூங்கும் போதே அவங்க பேசுவாங்க. நீங்க வேணா ஜாலியா அப்படி நின்னு கேட்டு போயிருங்க. என்கிட்ட என்னங்க அனாவசியமா பேச்சு வேண்டி இருக்குது? அம்மா யாருமா வீட்டுல? எம்மோண்டாட்டி என்ற நீங்க என்ன சந்தேகப்பட்டு? சும்மாடா. யாருமா வீட்டுல? அம்மா சரி சரி அம்மா இந்த பாரு அதிகாரிங்க கூப்பிடுறாங்க பாரு. இங்க வா அம்மா. வேறாண்டார படிக்க வச்சது பண்ணாம வேடிக்கை வேற பாக்குறியா? இதுதாங்க என் பொண்டாட்டி ஜன்னல் மோகினி. இந்தாமா இவர் தானே உன் புருஷன்? இவர் தாங்க தாலி கட்டினாரு. தாலி கட்டவன் தான் புருஷன். பின்ன அண்ணனா? தாலியவே காணும்.
அது வந்து கட்டில கையோட கடையில வச்சுட்டுங்க குடும்பம் நடத்த வேண்டாமா? விலைவாசி என்ன விக்குது? வீட்டுல தகராறு தானா? எப்பவும் எனக்கு வேறாண்டாதாங்க. குடும்பம்னா நாளும் இருக்கத்தாயா செய்யும். நீங்களும் வேறாண்டா? நான் உன்னை பிடிக்க வந்திருக்கேன். நம்ம தானே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவோம். நண்பு வீட்டுல போய் காலை கைய புடிச்சு சமாதானப்படுத்திக்கியா போயா. இல்லன்னா என்னாட்ட 4 பேர் வருவாங்க, உன்னை எழுப்புவாங்க, தொல்லைப்படுத்துவாங்க. சரி வாயா போ. இவங்க அதிகாரம் வெளியே தானா? வீட்டுக்குள்ள போனா கை கால் தானா? இப்ப திருப்தியா? உச்சி விழுந்து போச்சா? எத்தனையோ குத்த கேஸ்ல போலீஸ் கிட்ட மாட்டாம தப்பிச்சிருக்கிற. குடும்ப கேஸ்ல வந்து மாட்டலாம் பாரு. உள்ள வாயா. உள்ள வந்து இதா போலீஸ் விட பொண்டாட்டியே பெட்டர். நான் சொல்றத கேள. நீ அசோக் கிட்ட வேலை பாக்குறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலமா. 3 வேளை உட்கார்ந்து சாப்பிட பிடிக்கலையா? உட்கார்ந்து சாப்பிடாம பின்ன நின்னுகிட்டா சாப்பிடுவாங்க. சாப்பாடா பிடிக்கலங்கிற அசோக பிடிக்கல எனக்கு. மத்தவங்க பத்தி நமக்கு என்ன? நான் ஒழுங்கா இருக்கோம், அது பத்தாதா? ஐயோ அவன் பணம் நமக்கு வேணுமா? கெட்ட வழியில சம்பாரிச்ச பணமா அது? அந்த பாவத்தை அவர் வாங்கி கட்டிக்கிறாரு. பாவத்தை கட்டிக்காம பின்ன பாவாடையா கட்டான். அவன் கூட பரவாயில்ல, அவன் கூட இருக்கான் பாரு சிங்காரம். அவன் தாமா ரொம்ப மோசம். அவன் வண்ட வளத்தை ஒரு நாளைக்கு அப்படியே வெளிச்சத்துல கொண்டு வந்துடணும். அப்பா இவரு பெரிய சிஐடி இல்லையா? உன் மனசுக்குள்ள இருக்கிறதே நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவனை பிடிக்க முடியாதா? பாரு நான் சொல்றத கேளு. நான் போயிட்டு வந்து கேக்குறேன். இப்ப ஆள விடுங்க. என்ன அவசரம் முடிச்சவளா இருக்கிறா? நான் ஆளை பிடிக்கணும்ன்ற ஆளை விடுன்றா. பிடிக்க முடியாதோ? இன்னைக்காவது நீ எடுத்துட்டு போ. என்ன பகைச்சுக்கிட்ட என்ன ஆகுங்கிறது தெரியாம நடந்துகிட்டா அந்த அசோக். அவனை அடி வாங்கின பிறகுதான் புத்தி வந்ததாக்கும். நீ என்னடி வேதாந்தா பேசுற? அவன் மாறுவான்னு தெரிஞ்சுதானே ஒரு மாத்து மருந்த கைக்குள்ள வச்சிருக்கேன். அவன் இழந்துட்டானா? இன்னும் 1 வாரம் ஆகலாங்க. அவனை பழைக்க வைக்கிறதுக்குள்ள உயிர் போயிடும் போன்றிருக்க. அந்த 1 வாரத்தை ஒரு நாளாக்க முடியாதா? முடியாதுங்க. போகலாம். பாஸ் 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 இவனுங்கிற எங்க வந்தா? இவன் நம்ம இடத்துல நுழைய பார்த்தாங்க, அடிச்சு பிடிச்சு தூக்கிட்டு வந்துட்டான். ஓஹோ. அசோக் உளவு பாக்குறதுக்கு உன்னை அனுப்பிச்சானா? பேசுடா. டேய், உன்னையும் தெரியும் உன் எஜமானனையும் தெரியும். கொண்டு போங்கடா ரூமுக்குள்ள. உனக்கு வாயம் கட்டி போட்டு பேசி பேசுற எப்படியா பேசுறது? டேய், நீ யோக்கியனா மாறிட்டதா சொன்னா இங்கேடா வந்த? சொல்றத பார்த்தா நீ இன்னும் திருத்தல போடுறது. யோக்கியனா இருக்க முடியல இந்த உலகத்துல. எல்லாருமே ஏமாத்துறாங்க. அதனால தான் பழைய வரைக்கும் போயிட்டேன். உங்ககிட்ட தான் ஒரு ரகசியம் பேசணும். பைஜாமா கூடவே இருக்குமா? டேய், தூக்குங்கடா. கொண்டு வரேன். வரேன். என்ன ரகசியம் சொல்லுடா. ஒண்ணு இல்ல கண்ணு. டேய் டேய் டேய், எங்கிட்ட சொல்ற? ரகசியம்னு சொல்லி இருக்கிறேன். 2 பேரை வச்சுக்கிட்டு எப்படிங்க சொல்றது? அதுவும் பொம்பளை புள்ள பக்கத்துல வச்சுக்கிட்டு. நான் நிழல போல கூடவே தான் இருப்பேன். சும்மா சொல்லுங்க. வெளிச்சம் இருந்தா தானே நிலையா விழும். இங்கேயாவது வெளிச்சம். சரி சொல்றேன். சொல்லு. இப்ப நம்ம ஒரு புதையல் எடுக்க போறோம். எங்க? சுடுகாட்டுல. கதைய அளக்குறியா? ஐயோ, உங்களுக்கு அசோக் தம்பி சேகர தெரியுமா? திருட்டு பையனை பத்தி இங்கேண்டா பேச்சு? உங்களை பத்தி ஏங்க பேசிக்கிட்டு தெரியுமான்னு கேட்டேன். பெரிய பிஎஸ் என்ன தெரியுமான்னு கேக்குறேன். டேய் பாவுல கோயிலா, நீ இங்கே இரு. வா உட்காரு. என்ன ரகசியம் சொல்லு. அசோக்குக்கு தெரியாம அவங்க அப்பா ஒரு பெரிய புதையலை புதைச்சு வச்சிருக்காரு. புதையலா? சேகர்களே புதைச்சு வச்சிருக்காரு. 5 லட்சம் ரூபாய் தேரும். 5 லட்சம்? ஆமா 5 லட்சம். ஆமா, மொத்தப்படாது. நாங்க 2 பேரும் ஒன்னா ஜெயில இருந்தோமே. டேப் ரெக்கார்டர் இருக்கு. இது எதுக்குடா? ரகசியம் பூரா இதுக்குள்ள இருக்கு. என்னடா இது? கட்டுக்கடகடா ஒண்ணும் புரியலையே. கஞ்சி பாஷை. கஞ்சி பாஷை யாருக்கு புரியும்? சாரதா பொண்ணு புரியும். உங்களுக்கு அந்த சாரதாவை தெரியுமா? இந்த சாரதா? அசோகன் செக்யூரிட்டி சாரதா? அவனா? நல்லா தெரியும் எனக்கு. அப்புறம் என்ன அடியாளுகளை நேரத்துக்கு தண்டத்துக்கான சம்பளம் கொடுத்து வச்சிருக்கீங்க. புதைய நம்மளதான் கூட்டியா? தண்ணி இல்லாம இங்கே சாவு. வேணா ஓவல்டீன் குடிச்சுக்க. தவா போய் 2 ஓவல்டீன், அப்படியே 2 சிகரெட் கொண்டா. 2 சிகரெட் எனக்கு தாண்டா. போடா. சும்மாவா சம்பளம் கொடுத்து வச்சிருக்கான்? வீட்டுல பிடி, இங்க சிகரெட். குடுக்கறவன் குடுக்கும் போது அனுபவிச்சா என்ன?
உங்க டூப்பு தெரிஞ்சா அவ்வளவுதான். ஆறாவ முட்டாளுங்க எல்லாம் இப்படி டூப் அடிச்சுதான் ஏமாத்துறான். ஓசியிலே அனுபவிச்சுட்டு போலாமே. இப்படி நம்ம 2 பேரும் ஜாலியா இருக்கலாம்னு எவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம வந்த வேலையை பாருங்களேன். இன்னும் என்ன பாக்கணும்ன்ற கைரேகை சாமர்த்தியமா வாங்கியாச்சு. அது மாத்திரம் இல்ல, இவங்க பேசுற எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணியாச்சு. பத்தாவா சமூக துரோகியை காட்டி கொடுத்தவங்கிற பெருமை நமக்கு தானே கிடைக்க போகுது. நகரப்படாது, கொன்னுடுவேன். சாப்பிட்டு பேசாம இங்கே உட்கார். சேகர் டாக்டர் என்னாச்சு? என் முயற்சி ஒண்ணும் வீணா இல்லைங்க. இப்பதாங்க சுயநினைவு வந்தது. சாரி, நீங்க போகலாம். டேய் நீங்க என்னங்க நீங்கன்னு சொன்னீங்க, எனக்கு மரியாதையே கிடையாதா? டேய் எங்களை எல்லாம் இவனுக்கு தெரியாது, உன்னை மட்டும்தான் அவனுக்கு தெரியும். நீ போய் பேசு. சேகர் உயிரோடு இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கிட்ட என்ன பேசுறதுன்னே எனக்கு தெரியலீங்க. டேய் இவன் செத்துட்டதாக நினைச்சு அவங்க அண்ணன் ஏக போகத்தில் இருக்கான். அவனும் நானும் பார்த்தேன் தெரியும். ஆனா கல்யாணம் ஆன பிறகு ஆளே மாறிட்டான். இப்ப என்ன பார்க்க கூட விரும்பல. அதனால நான் சொல்றபடி இவன் கேட்டா அவனிடத்துல இவனை உட்கார வச்சு அத்தனை சொத்தையும் வாங்கி தர்றேன். அவனை திரும்பி வராமலே ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுறேன். நான் இருந்தா அவன் மனம் விட்டு பேச மாட்டான். ஆனா நான் போயிட்டேங்கிறதுக்காக நீ தப்பிச்சு போக முடியாது. ஜாக்கிரதை, போய் பேசு. ஆகட்டுங்க, பேசுறேன். சேகர், நீ உயிரோடு இருக்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் கடவுளே இருக்காருங்கிறத நான் நம்புறேன். நீ யாரு? என்ன தெரியல. இங்க இருக்கிற எல்லாரையும் தெரியும், உன்னை மட்டும் தான் தெரியல. நீதான் சேகர்னா என்ன மறந்திருக்கவே முடியாதே. இல்ல, நான் சேகர், அசோக். அப்போ அங்க இருக்கிறது அவன் தான் சேகர். ஆமா, நீ சேகருக்கு என்ன வேணும்? சேகருக்கு நான் கூட பிறவாத ஒரு சகோதரன். இவ்வளவு தெளிவா பேசுறீங்களே. நான் நல்லா தான் இருக்கிறேன். நடக்கிறதையெல்லாம் பார்த்துக்கிட்டு பார்க்காத மாதிரி, பேசுறதையெல்லாம் கேட்டுக்கிட்டு கேட்காத மாதிரி இவ்வளவு நாளா இருந்தேன். மயக்கமா இருக்கிறதா நடிச்சே நாளை போட்டுட்டேன். நண்பர்கள் நினைச்சவங்க எவ்வளவு நயவஞ்சகமா நடந்துக்கிறாங்கன்னு இப்பதான் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இருக்கட்டும், இன்னும் நடிச்சே அவங்கள மாட்டி வைக்கிறேன். நீ மட்டும் எனக்கு துணை செய். ஆகட்டுங்க.